We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, Moyamar. பிரதமர் மோடி என்ன பேச போறாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அந்த வகையில் அவர் என்ன உரையாற்றி இருந்தார் அப்படிங்கிறத நம்ம அடுத்ததா பார்க்கிறோம். விடுதலைக்காக உயிர் தியாகம் செய்த லட்சக்கணக்கானோருக்கு என்னுடைய மனமார்ந்த அஞ்சலியை செலுத்துவதா அவர் சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச 79 ஆண்டுகளுக்கு அப்புறமா முதல் முறையா செங்கோட்டையில வந்தே மாதரம் ஒழிச்சிருக்கிறது பெருமிதமா இருக்கு அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருந்தார். இது மட்டும் இல்லை, 2047 வந்து வளர்ச்சி அடைந்த நாடுன்ற கனவை வந்து இந்தியா அடைந்திருக்கும்னு கூட பிரதமர் மோடி ஒரு தன்னுடைய நம்பிக்கையை தெரிவிச்சிருந்தார். பெரிய கனவுகளும் உயர்ந்த திறன்களும் இணைந்து இந்தியாவை உலகின் முன்னணி பொருளாதார நாடா மாற்றி இருக்கு அப்படின்னு கூட தன்னுடைய உரையில பிரதமர் மோடி குறிப்பிட்டிருந்தார். அதே போல் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் இவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, கடந்த 12 வருஷங்களில் எல்லா துறைகளிலுமே இந்தியா துரிதமாக முன்னேறி இந்தியர்களுடைய கனவுகளை நினைவாக்கி இருக்கிறதா பெருமிதத்தோடு தெரிவிச்சிருக்காரு. எலக்ட்ரானிக் உற்பத்தி 7 மடங்கு உயர்ந்து டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் 100 மடங்கு அதிகரித்து சாதனை படைச்சிருக்கிறதா நெகிழ்ச்சி அடைஞ்சிருக்கார். இப்படியாக பல விஷயங்களை குறிப்பிட்டு பிரதமர் பேசியிருந்தார். வேற என்னெல்லாம் குறிப்பிட்டிருந்தார்னு பார்க்கும்போது 15 கோடி குடும்பங்களுக்கு வந்து குடிநீர் இணைப்புகள் வழங்கப்பட்டு நாட்டு மக்களினுடைய திறமையால தற்சார்பு இந்தியா உருவெடுத்திருக்கு அப்படின்னு பிரதமர் மோடி சொல்லியிருந்தார். எல்லா நேரத்திலையும் பிற நாடுகளை சார்ந்திருக்க முடியாது அப்படின்றத உணர்ந்து மேக் இன் இந்தியா திட்டம் வந்து பெருமை சேர்க்குது அப்படின்னு கூட பிரதமர் தன்னுடைய உரையில குறிப்பிட்டிருந்தார். ஓகே, அடுத்தபடியாக அவர் குறிப்பிட்ட விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா, நாட்டில் மிகப்பெரிய செமிகண்டக்டர் ஆலைகள் வர இருக்கக்கூடிய நிலையில் அரிய வகை கனிமங்கள் துறையில் தற்சார்பு உறுதி செய்யப்படும் அப்படிங்கிறத பிரதமர் மோடி சொல்லியிருந்தார். எரிசக்தி பாதுகாப்பு உறுதி செய்கிற வகையில் 2047 100 ஜிகாவாட் அணுசக்தி மின் உற்பத்தி இலக்கை நோக்கி நம்ம எல்லாருமே பயணிப்போம் அப்படிங்கிறதையும் அவர் தெரிவிச்சிருக்காரு. ஓகே, இது மட்டும் இல்லாமல் கச்சா எண்ணெய் அப்புறம் ஆழ்கடல் எரிசக்தி வளங்களை ஆய்வு செய்து தற்சார்பு நிலையை இந்தியா அடைந்து வருது அப்படின்னு கூட பிரதமர் மோடி வந்து சொல்லியிருந்தார். மேலும் 800க்கும் மேற்பட்ட நகரங்களில் குழாய் எரிசக்தி வழங்கப்பட்டு மாற்று எரிசக்தி துறையில மிக வேகமா பணியாற்றி வரும் அப்படின்னு கூட பெருமிதம் தெரிவித்திருந்தார் பிரதமர் மோடி. அதே போல முன்னேற்ற பாதையில இந்தியா பயணிக்குது அப்படிங்கிறதையும் பெருமிதத்தோட சொல்லியிருக்கார். சவால்கள் எல்லாத்துலேயும் இருந்து மீண்டு இந்தியா இப்ப உறுதியான முன்னேற்ற பாதையில பயணிக்குது. 40க்கும் மேற்பட்ட நாடுகளோட இந்தியா தடையில்லா வர்த்தக ஒப்பந்தங்களை மேற்கொண்டிருக்கிறது பற்றியும் ரொம்ப பெருமிதத்தோடு அவர் பதிவு செய்திருந்ததையும் நம்ம பார்க்கிறோம். குறிப்பாக தமிழகத்தில் திருப்பூர் ஜவுளித்துறை குறித்து பெருமிதம் தெரிவித்த பிரதமர் மோடி வந்து கடந்த 12 ஆண்டுகளில் மட்டுமே இந்தியர்களுடைய திறமை உலகத்திற்கு நிரூபிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கார். பல்வேறு துறைகளில் அடுத்த கட்ட சீர்திருத்தங்கள் வந்து கொண்டு வரப்படும் அப்படின்னு கூட பிரதமர் மோடி குறிப்பிட்டிருக்கார். ஸோ இப்படி பல விஷயங்களில் நம்ம முன்னேற்றம் அடைஞ்சிருக்கக்கூடிய நிலையில் அடுத்த 5 வருஷத்துல வந்து புதிய உயரத்துல இந்தியா இருக்கும் அப்படிங்கிறதையும் உறுதிப்படுத்திருக்காரு. இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சியும் புதிய உயரத்தை எட்டும், இளைஞர்களினுடைய சக்தி மூலமா நாம முன்னேற இருக்கிறதாகவும் நெகிழ்ச்சிப்பட பேசியிருக்காரு. ஆமா, இந்தியாவுடைய தயாரிப்புகள் வந்து உலக ஈர்க்கணும்னு கூட பிரதமர் மோடி சொல்லியிருக்காரு. நம்மளுடைய பொருட்கள் மக்களுக்கு இணக்கமானதா இருக்கணும் அப்படின்னும் இந்திய தயாரிப்புகள் உலக ஈர்க்கணும் அப்படின்னு கூட பிரதமர் மோடி வலியுறுத்தி இருக்காரு. இந்திய பொருட்களுடைய தரத்துல எந்த சமரசமும் கூடாது, உணவு பதப்படுத்துதல்ல நாம் மேலும் முன்னேறணும் அப்படின்னு கூட பிரதமர் மோடி குறிப்பிட்டிருக்காரு. ஸோ இப்போ நிறைய விஷயங்கள் பார்க்கும்போது டிஜிட்டல் தொழில்நுட்பம் இதெல்லாமே வளர்ந்துட்டு வரக்கூடிய நிலையில் வரக்கூடிய காலம் ஏஐ காலமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால பிரதமர் மோடி இளைஞர்களுக்கு சில அட்வைஸையும் கொடுத்திருக்காரு. வரும் காலம் ஏஐ காலம், அதனால இந்தியாவினுடைய டிஜிட்டல் டெக்னாலஜி உலகினுடைய மூலை முடுக்கு எல்லாத்தையுமே போய் அடையணும். புதிய கல்விக் கொள்கை, தேசிய ட்ரோன் கொள்கை, பயோ எக்கனாமி, தொழில்நுட்பத்தை இதை எல்லாத்தையும் குறிப்பிட்டு பிரதமர் மோடி பேசியிருக்காரு. அடுத்ததாக அனைத்து கட்சிகளுக்கும் பிரதமர் மோடி இதில் ஒரு வேண்டுகோளும் விடுத்திருந்தார். என்னன்னு பார்க்கும்போது மகளிர் இடஒதுக்கீடு அப்படின்றது காலத்தினுடைய கட்டாயம் அப்படின்னு கூறியுள்ள பிரதமர் மோடி வந்து அதற்கான கிரெடிட்டை யார் வேணாலும் எடுத்துக்கோங்க அப்படின்னு அரசியல் கட்சிகளை கேட்டுக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு உரிய உரிமைகளை வழங்குங்க அப்படின்னு அனைத்து கட்சிகளுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் பிரதமர் மோடி ஒரு வேண்டுகோளையும் விடுத்தார் தன்னுடைய உரையில். அது மட்டும் இல்லாமல் இப்போ போட்டித் தேர்வுகள் மாணவர்களுக்கு சவாலாக இருக்கிறதுனால போட்டித் தேர்வுகளுக்கு தயாராக இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு
அரசோட சார்பிலேயே இலவச இணைய வழி பயிற்சி வழங்கப்படும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியிருக்காரு. பயிற்சி வகுப்புகள் தொடர்பான போட்டித்தன்மை நடுத்தர குடும்பங்களுக்கு ஒரு பெரும் சுமையாக மாறி இருக்கிறதுனால இந்த போட்டித் தேர்வுகளுக்கு தயாராக வகையில் மாணவர்களுக்கு அரசனுடைய சார்பிலேயே இலவச இணைய வழி பயிற்சி வழங்கப்படும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியிருக்கார். We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, Moyamar.